இன்ஸ்டன்ட் மாவில் கொழுக்கட்டை செஞ்சால் இட்லி தட்டில் ஒட்டாமல் பூ மாதிரி சாஃப்டாக வரணுமா? அப்போது கண்டிப்பாக இந்த குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். முதலில் ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் வெல்லம், 1 கப் தண்ணி ஊற்றி கேஸில் சிம்மில் வச்சு நல்லா கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு லைட்டாக சிவந்து வரும்போது 6 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு படபடன்னு வெடித்ததும் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து 1 கப் தேங்காய் துருவலோடு 1 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. தேங்காய் லேசாக சிவந்ததும் 1 கப் இன்ஸ்டன்ட் அரிசி மாவு சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம காய்ச்சின வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இதனால் அதில் இருக்கிற மணல் தூசி எல்லாம் ஃபில்டர் ஆகிடும். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா திரண்டு உருண்டை பிடிக்கும் பதத்திற்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இட்லி தட்டில் 2 சொட்டு நெய் தடவி மாவை குட்டி குட்டியாக பிடிச்சு வச்சுக்கோங்க. 7 முதல் 10 நிமிஷம் வரை வச்சுக்கோங்க. 5 நிமிடம் ஆற வைத்து பிறகு எடுத்தால் சூப்பரான பிடிக்கொழுக்கட்டை ரெடி. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்.